முட்டி வலி உங்களுக்கு இல்லாம இருக்கணும்னா உங்களோட லோவர் லிம்பும் உங்களோட கோரும் ஸ்ட்ராங்கா இல்லைன்னா அது உங்களால அச்சீவ் பண்ண முடியாது. நான் ஏன்னு சொல்றேன். ஒரு கேட்டகரி பேஷண்ட்ஸ்க்கு 2 வாரம் இல்ல 4 வாரம் இல்ல 6 வாரம் அவங்க 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி இன்ஜெக்ஷன் போட்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த டெண்டன்ல ஃபைப்ரோசிஸ் ஸ்ட்ரெச் பண்ணும்போது டயர் ஆயிரும். ஸோ இதனால நான் நிறைய ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிஸ் பார்க்கறதுனால நாங்கள் ஸ்டெராய்ட்ஸ் இன்ஜெக்டே பண்ணுறதில்ல. பட் முட்டியில் வலி வர்றது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முட்டி தேய்மானத்தினாலன்னு நம்ம எல்லாம் நினச்சிட்டு இருக்கோம். அது ஒரு செகண்டரி எஃபெக்ட். ஹே கைஸ் அண்ட் கேர்ள்ஸ், இந்த வீடியோவில் நீங்கள் எக்ஸசைஸ் ஆரம்பிச்சிட்டீங்க. ஆனால் எக்ஸசைஸோட இன்டென்சிட்டி நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணும் போது உங்களுக்கு முட்டி வலி வந்துச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். என் பேர் டாக்டர் சந்தோஷ் ஜேக்கப். நான் ஒரு ஆர்த்தோபீடிக் அண்ட் ஸ்போர்ட்ஸ் சர்ஜன். இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறது நான் சர்ஜிக்கல் ஆப்ஷன்ஸ் ஃபார் நீ பெயின் மட்டும்தான். ஏன்னா எக்ஸசைஸ் அதிகமாக பண்ணுறவங்களுக்கு காமனாக நீ பெயின் அவங்க அந்த நீ பெயினால் ரெஸ்ட் எடுத்துகிட்டே இருந்து எக்ஸசைஸை நிறுத்திட்டாங்கன்னா அவங்களுக்கு எக்ஸசைஸோட பெனிஃபிட்ஸு மசில்ஸ்க்கு ஸ்ட்ரென்த்து சைஸ் எல்லாம் வராது. அதனால் எக்ஸசைஸ் பண்ணும்போது நீ பெயின் வந்தால் அதை எக்ஸசைஸ் மூலியமாகவும் எக்ஸசைஸில் சரியாகலைன்னா வேற என்னென்ன ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்குன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஃபிட்னஸ், நியூட்ரிஷன் அண்ட் பெயின் மேனேஜ்மெண்ட்டில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா இமீடியட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஆல்சோ நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன், நான் ஒரு ஆர்த்தோபீடிக் சர்ஜன், ஸ்போர்ட்ஸ் சர்ஜன். ஸோ என் ப்ராக்டிஸில் நாங்கள் ரிவிஷன் நீ ரீப்ளேஸ்மெண்ட்ஸ்லேருந்து, தட் இஸ் நீ ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் ஒருத்தங்களுக்கு பண்ணி அந்த நீ ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு 15-20 வருஷம் ஆகி அந்த நீ ரீப்ளேஸ்மெண்ட் ஃபெயில் ஆனப்புறம் நம்ம நீ ரீப்ளேஸ்மெண்ட் திரும்பி பண்ணுவோம்ல, அது பேர் தான் ரிவிஷன் நீ ரீப்ளேஸ்மெண்ட். அந்த சர்ஜரிஸ்லேருந்து ஏர்லி ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் ஆஃப் த நீக்கு எக்ஸசைசஸ் ஆரம்பிக்கிறதுலேருந்து என்னோட ப்ராக்டிஸ் ரேஞ்ச் ஆகுது. ஸோ இன்னைக்கு நம்ம சர்ஜிக்கல் மெத்தட்ஸை பற்றியே பேச போகிறதில்ல. யாராவது உங்களுக்கு நீங்கள் நீ ரீப்ளேஸ்மெண்ட் தான் பண்ணணும், முட்டி உங்களுக்கு ரொம்ப வளைஞ்சிட்ருக்கு, உங்கள் கார்டிலேஜ் எல்லாம் ரொம்ப தேஞ்சிட்ருக்கு, உங்களால் நடக்கவே முடியல, ரொம்ப ஸ்டிஃபாக இருக்குது, உங்களுக்கு மூவ்மெண்ட்டே இல்லை, எக்ஸசைஸ் எல்லாம் ட்ரை பண்ணிட்டீங்க, நான் சர்ஜிக்கல் மெத்தட்ஸ் எல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஏர்லி ஸ்டேஜஸில் இருக்குது, இல்லைனா ஒரு 5 வருஷமா இல்லை 10 வருஷமாக தான் இருக்குது, உங்கள் முட்டி இன்னும் பெண்டாலன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட், ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ்னா என்னென்னு நம்ம பார்த்துடலாம். ஆஸ்டியோனா எலும்பு, ஆர்த்னா ஜாயிண்ட்டு, ஐட்டிஸ்னா இன்ஃப்ளமேஷன். பயங்கர சிம்பிளுங்க. லாட்டினில் முட்டியில் வலியும் இன்ஃப்ளமேஷனும் இருக்குன்றத சேர்த்து சொல்கிறது தான் ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் ஆஃப் த நீ. ஸோ இதில் என்ன நடக்கும்? ஃபஸ்ட்டு என்ன நடக்கும்னா, நம்ம முட்டி, நம்ம தொடை எலும்பு, நம்ம கால் எலும்பு நடுவில் லிகமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குங்க. இது நல்ல ஃப்ரிக்ஷன் இல்லாமல் மூவ் ஆகணும்னா நம்மளுக்கு முட்டிக்குள்ளே எண்ணெய் தேவை, நல்ல லூப்ரிகேஷன் தேவை. ரெண்டாவது, அந்த முட்டியை மூவ் பண்ணுறதுக்கு நல்ல சதையில் மசில்ஸில் ஸ்ட்ரென்த் தேவை, சைஸ் தேவை. அண்ட் முட்டியை ஸ்டேபிளாக வைக்கிறதுக்கு லிகமெண்ட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கணும். சரியா? இந்த 3மே நல்லா இருந்துச்சுன்னு வைங்களேன், நம்மளுக்கு நீ ஆர்த்ரைட்டிஸே வராது. அதுதான் இங்கே பாயிண்ட். பட் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, நம்ம எல்லாரும் பிறக்கும் போது நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆகிற ஒரே விஷயம் என்ன, நம்ம சாக போகிறோன்றது தான். ஸோ நம்ம பிறந்த நாள்லேருந்தே எப்போ நம்ம மூவ்மெண்ட் ஆரம்பிக்கிறோமோ நம்ம ஜாயிண்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக தேய ஆரம்பிக்கும். அதுதான் நேச்சுரல் ஹியூமன் பயாலஜி. ஸோ இப்போ உங்களுக்கு 40 வயசு ஆகுதுன்னு வைங்க, இல்லை 50 வயசு ஆகுதுன்னு வைங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் மூவ் பண்ணும் போது நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஒரு வாட்டி நீங்கள் மூவ் பண்ணும் போதும் உங்கள் ஜாயிண்ட்டு கொஞ்சம் தேய தான் செய்யும். அதுதான் நேச்சர். அதனால தான் ரொம்ப வயசாயிருச்சுன்னா நம்மளுக்கு முட்டியெல்லாம் தேஞ்சு தான் போகும். நீ ரீப்ளேஸ்மெண்ட் அதனால தான் 15-20 வருஷத்துக்கு அப்புறம் அந்த மெட்டல்லே தேஞ்சு போகுது. ஸோ நம்மளுக்கு ஜாயிண்ட் நம்ம மூவ் பண்ணும் போது தேஞ்சு போவோம். ஆனால் நம்ம என்ன கவனிச்சுக்கணும்னா, நம்ம மூவ் பண்ணும் போது தேயுதுல்ல நம்ம ஜாயிண்ட், அதை விட அதிகமான ரேட்ல நம்ம மூவ் பண்ணாம உட்கார்ந்துட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு மட்டும் இருந்தா தேய்மானம் அதிகமாகும். அதுதான் நீங்க புரிஞ்சுக்கணும். ஸோ என்ன இருந்தாலும் ரெஸ்ட்ன்றது உங்க முட்டி தேய்மானத்தை கம்மி பண்றதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடையாது. ஏன்னா நம்ம மூவ் பண்ணி நம்ம மசில்ல ஸ்ட்ரென்த் பண்ணா ஜாயிண்ட் கொஞ்சம் தேயும் தான். ஆனால் நம்ம மூவே பண்ணாம மசில்ல ஸ்ட்ரென்த்தனே பண்ணாம இருந்தா ஜாயிண்டோட தேய்மானம் அதிகமாகும். இது ரிசர்ச்லயும் ரொம்ப கிளியரா போட்டிருக்கு. இதோட பேர் டிஸ்யூஸ் ஆர் லோ யூஸ் அட்ரோஃபி. ஒரு செல்லை யூஸ் பண்ணாததுனால அந்த செல்லோட சைஸும் செல்லோட ஃபங்க்ஷனும் கம்மி ஆகிறது. ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் ஆஃப் தி நீ, முட்டி வலியை நம்ம சரி பண்ணணும். எந்த சொல்யூஷனை வச்சுனாலும்னா நீங்க இந்த பாயிண்ட் புரிஞ்சுக்கணும்.
முட்டி வலி உங்களுக்கு இல்லாம இருக்கணும்னா உங்களோட லோவர் லிம்பும் உங்களோட கோரும் ஸ்ட்ராங்கா இல்லைன்னா அது உங்களால அச்சீவ் பண்ண முடியாது. நான் ஏன்னு சொல்றேன். முட்டில வலி வர்றது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முட்டி தேய்மானத்தினாலன்னு நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம். அது ஒரு செகண்டரி எஃபெக்ட். முட்டியோட தேய்மானம் வரதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா நம்ம கோர் வீக்கா இருக்கிறதுனாலயும் நம்ம க்ளூட் மசில்ஸும் நம்ம ஹிப் மசில்ஸ் இடுப்பை சுத்தி இருக்க தசை வீக்கா இருக்கிறதுனாலயும் நம்ம தொடையில இருக்க தசைகள்ல ஸ்ட்ரென்த் இல்லாததுனாலயும் நம்ம ஆங்கிள்ல மொபிலிட்டி மூவ்மெண்ட் இல்லாததுனால நீ மேல அதிகமா ஸ்ட்ரெஸ் போய் அந்த நீ கொஞ்சம் கொஞ்சமா பெண்ட் ஆனாதான் நம்மளால பேலன்ஸோட நடக்க முடியும்னு நீ கொஞ்சம் கொஞ்சமா பெண்டாயி வேரஸ்னு ஒரு டிஃபார்மிட்டி வரதுதான் ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் ஆஃப் த நீ. இதுல நான் சொன்ன அந்த லிகமெண்ட்ஸ், நடுவில் இருக்க அந்த கார்டிலேஜ், சுத்தி இருக்க அந்த ஃப்ளூயிட் எல்லாமே உங்களுக்கு கம்மியாக ஆரம்பிச்சிடும், மெல்லிஸ் ஆக ஆரம்பிச்சிடும், திக்னஸும் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிடும். இது ஆகிறதுனால நம்ம மூவ் பண்ணும் போது ஜாயிண்ட் நல்லா அதிகமா ஃப்ரிக்ஷன் வரதுனால நார்மல் பர்சனுக்கு ஜாயிண்ட்டை மூவ் பண்றதுக்கு எவ்வளோ ஜாயிண்ட்ல டீஜெனரேஷன் வருமோ அதை விட ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் இருக்கவங்களுக்கு அதிகமா வர ஆரம்பிச்சிடும். அதுதான் ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸோட பெத்தாலஜி. எப்போ நம்மளுக்கு டெய்லி நம்ம யூஸ் பண்ற முட்டி செல்ஸை விட கம்மியா நம்ம முட்டி ப்ரொடியூஸ் பண்ணுதோ அப்போ நம்ம நெகட்டிவ் டர்ன் ஓவர்ல இருப்போம். தட் இஸ் அன்னைக்கு நம்ம முட்டியோட செல்ஸை அதிகமா லூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இது அதிக நாளைக்கு நடந்துட்டு இருந்தா முட்டியோட செல்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகிறதான் ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் ஆஃப் த நீ. சரியா? இது உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருச்சா? ஸோ ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸை நம்ம சரியாக்கணும்னா மசில் சைஸ், மசில் ஸ்ட்ரென்த் ரொம்ப முக்கியம். ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்னென்னு மட்டும் நம்ம டக்குன்னு பார்த்துடலாங்க. ஃபர்ஸ்ட் வந்து லோ ப்ரோட்டீன் இன்டேக். நீங்க 1.6 கிராம்ஸ் டு 2 கிராம்ஸ் per kg per day எடுக்கலன்னு வைங்களேன், உங்களோட கார்டிலேஜ் ப்ரொடக்ஷனும் போன் ப்ரொடக்ஷனும் மசிலோட ப்ரொடக்ஷனும் கம்மியாகும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக லோவர் லிம்போட ஸ்ட்ரென்த் கம்மியாகிறதுனால ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸோட இன்சிடென்ஸ் அதிகம். ரெண்டாவது வெயிட் கெயின். நீங்கள் வெயிட் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாகறீங்களோ ஒரு வாட்டி நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும் போது உங்க முட்டி த்ரூவா போற ஃபோர்ஸும் அதிகமாகுங்க. அதனால கார்டிலேஜும் லிகமெண்ட்ஸும் அந்த ஃப்ளூயிடோட வேர் அண்ட் டேர் அதிகமாகும். இது ரெண்டாவது ரிஸ்க் ஃபேக்டர். மூணாவது வந்து ஓவராலாவே உங்களுக்கு ரொம்ப கம்மியான மசில் இருக்கு, நீங்க ஒரு ஸ்மால் பில்ட் பர்சன், ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சன் இல்லைன்னா இது ஒரு இம்பார்ட்டன்டான ரிஸ்க் ஃபேக்டர். அண்ட் நாலாவது ஜெனட்டிக்கா, உங்களுக்கு பிறவியிலேருந்தே வேரஸ் டிஃபார்மிட்டி இருக்கு, இல்ல போல் லெக்ஸ் இருக்கு, இல்லைன்னா உங்களுக்கு சின்ன வயசுலேயே ஏதாவது இன்ஜுரி ஆகி லிகமெண்ட்ஸ்ல இம்பேலன்ஸ் இருக்குன்னா ஏர்லி ஏஜ்லேயே உங்களுக்கு ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் வரலாம். ஸோ இப்போ நான் சர்ஜிக்கல் மெத்தட்ஸ் ஆஃப் ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் என்னன்னு பார்ப்போங்க. எந்த தேய்மானமா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு புரோட்டீன் கரெக்டாக 2 கிராம்ஸ் per kg per டேயும், ஃபைபர் நீங்கள் ஆணாக இருந்தால் 40 கிராம்ஸ் per டேயும், பெண்ணாக இருந்தால் 30 கிராம்ஸ் per டே எடுக்கிறது தாங்க. ஏன்னா நம்ம உடம்புல ரிப்பேர் நடக்கணும்னா புரோட்டீன் ரா மெட்டீரியல் இருக்கணும். இல்லைனா நம்ம உடம்புல இருக்க ஸ்டெம் செல்ஸோ இல்லை க்ரோத் ஃபேக்டர்ஸோ நம்மளுக்கு புது செல்ஸ் ஃபார்ம் பண்ண முடியாது. அண்ட் ஃபார்ம் பண்ணாலும் எல்லா அமினோ ஆசிட்ஸும் இல்லைன்னா அந்த செல்ஸ் வந்து கம்ப்ளீட் மெச்சூர் செல்ஸாக ஃபார்ம் ஆகாது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ரிப்பேருக்கும் ரிகவரிக்கும் ரீஜெனரேஷனுக்கும் புரோட்டீன் எடுக்கிறதும் எக்ஸசைஸ் பண்ணுறதுங்க. நான் ஏன் இதில் புரோட்டீனுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் நான் கொடுக்குறேன்னா, நிறைய பேர் எக்ஸசைஸ் பண்ணுறீங்க, நிறைய பேர் வாக்கிங் பண்ணுறீங்க, நிறைய பேர் ஃபிசியோ கிட்ட போய் அந்த பேசிக் எக்ஸசைசஸ் எல்லாம் கற்றுக்கிட்டு நீங்கள் பண்ணுறீங்க. ஆனால் உங்கள் புரோட்டீன் இன்டேக் நான் உட்காந்து டயட்ரி ரீகால் கிளினிக்கில் கால்குலேட் பண்ணும் போது உங்கள் புரோட்டீன் இன்டேக் வந்து 20 to 30 கிராம்ஸ் per டே தான் வருது. அப்படின்னா ஒரு நாளைக்கு நீங்கள் 0.4 to 0.6 கிராம்ஸ் per kg தான் எடுக்கிறீங்க. 30% ஆஃப் தி ஆப்டிமம் டோஸ். ஸோ அதனால உங்களுக்கு நேச்சுரலாக ஹீலிங்கோ ரிகவரியோ எக்ஸசைஸ் பண்ணாலும் வரதுக்கு சான்ஸ் ரொம்ப கம்மின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நிறைய பேருக்கு சின்சியராக நீங்கள் போய் ஒரு 6 வாரமோ 3 மாதமோ எக்ஸசைஸ் பண்ணி இம்ப்ரூவ்மெண்ட் உங்களுக்கு எக்ஸசைஸ் கொடுக்குற லெவலுக்கு கிடைக்காத ரீசன் வந்து நீங்கள் கரெக்டான ப்ரோட்டீன் இன்டேக் எடுக்காததுன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் சின்சியராக எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணியிருந்தீங்கன்னா, ஒரு ஃபிசியோ கீழே கரெக்டாக ட்ரைனிங் ப்ரோக்ராம் எல்லாம் போட்டிருந்தீங்கன்னா, இல்லைனா எல்லா பேஷண்ட்ஸ்க்குமே எக்ஸசைஸால் அட்லீஸ்ட் ஒரு 10 to 20% இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது. நான் நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுற பேஷண்ட்ஸ்லேயேங்க
நாங்கள் 6 வீக்ஸ் அவங்களுக்கு நீ ரீஹேப் தரும்போது கரெக்டாக நீ ரீப்ளேஸ்மெண்ட் நாங்கள் பண்ணுறதுக்கு முன்னால் நீ ரீஹேப் தருவோம். ஏன்னா நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணப்போ அவங்களுக்கு ஸ்ட்ரென்த்தும் மசிலோட லாஸும் கொஞ்சம் கம்மியாகுன்றதுனால அந்த பேஷண்ட்ஸே மினிமம் எங்களுக்கு 15 to 20% இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு. வலி ரொம்ப இருக்குது, இப்போ கூட ரெஸ்ட்டில் இருக்குது, ஆனால் இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் ப்ரோட்டீன் எடுத்து ஓரளவுக்கு எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா ஏர்லி ஸ்டேஜ்லலாம் டெஃபினட்டாக இம்ப்ரூவ்மெண்ட் வரும். நான் எதுக்கு இவ்வளோ டைம் எக்ஸசைஸ்க்கும் ப்ரோட்டீனுக்கும் டெடிகேட் பண்ணியிருக்கேன்னா, என்னதான் நான் சர்ஜிக்கலோ சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட் நம்ம பண்ணாலும் நீங்க முட்டியை சுத்தி இருக்க மசில்ஸ்லயும் முட்டிக்கு மேலேயும் கீழே இருக்க ஜாயிண்ட்ஸ்ல இருக்க மசில்ஸ்லயும் ஸ்ட்ராங் ஆக்கலன்னு வைங்களேன், சர்ஜரியும் கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் ஃபெயில் ஆகுங்க. எல்லா இன்டர்வென்ஷன்ஸும் கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் ஃபெயில் ஆகும். வலி மாத்திரைகளும் கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் உங்களுக்கு அதிக டோசேஜ் உங்களுக்கு தேவைப்படும். இன்ஜெக்ஷன்ஸ் நீங்க முட்டிக்குள்ள எடுக்கிறீங்கன்னா அதுவும் உங்களுக்கு ஃப்ரீக்வன்சி அதிகமாக தேவைப்படும். ஸோ எந்த ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு வேலை செஞ்சு பெயின் ரிலீஃப் கொடுக்குதோ அந்த பெயின் ரிலீஃப் இருக்க டைம்ல நல்லா ப்ரோட்டீன் சாப்பிட்டு எக்ஸசைஸ் பண்ணி உங்களை தானே ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கோங்க. எக்ஸசைஸும் ப்ரோட்டீனும் தான் பிரைமரி நான் சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட் ஃபார் ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் ஆஃப் த நீ, இன்க்ரீசிங் மசில் மாஸ் அண்ட் ஸ்ட்ரென்த். ஸோ எக்ஸசைஸை பற்றி நம்ம பேசியாச்சு. அடுத்தது வந்து நியூட்ரிஷன். நீங்கள் வெஜிடேரியனாக இருக்கீங்கன்னா கொலாஜன் சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. குளுக்கோசமைன், கான்ட்ராய்டின், குவெர்சிட்டின், இந்த மாதிரி நிறைய ஓவர் த கவுண்டர் இருக்குது. உங்கள் டாக்டர் கிட்ட பேசிட்டு அதனால உங்கள் கிட்னி இல்லை லிவர் லாங் டேர்மில் நீங்கள் எடுத்தீங்கன்னா அஃபெக்ட் ஆகுமா, அதனால உங்களுக்கு ஏதாவது அலர்ஜிஸ் ஏதாவது வருதான்னு செக் பண்ணிவிட்டு இந்த ட்ரக்ஸ் எடுங்க. ஏன்னா இது லாங் டேர்மில் எடுக்கிறதுனால எப்போவுமே ஒரு டாக்டர் கிட்ட கேட்டுட்டு எடுக்கிறது தான் சேஃபஸ்ட். எக்ஸசைஸும் நீங்கள் மெடிகேஷன்ஸும் நீங்கள் எடுத்துட்டீங்க, நீங்கள் பெயின் கில்லர்ஸும் எடுத்துட்டீங்க, 6 மாதத்துக்கு நல்ல சாலிடாக ப்ரோக்ராம் நீங்கள் போட்டு எக்ஸசைஸ் பண்ணிட்டீங்க. ஆனாலும் ஒரு லெவல் ஆஃப் எக்ஸசைஸ்க்கு மேலே உங்களால் ப்ரொக்ரெசிவ் ஓவர்லோடு, வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ண முடியல, ரெப்ஸை இன்க்ரீஸ் பண்ண முடியல, உங்கள் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகலைன்னா அதோட மீனிங் என்னன்னு நான் சொல்கிறேன். இது கொஞ்சம் ஸ்போர்ட்ஸ் மெடிசனோட பயோமெக்கானிக்ஸ் எடுத்துகிட்டு வர போகிறேன். ஸோ இப்போ ஒரு ஜாயிண்ட் இருக்குன்னு நீங்கள் வச்சுக்கோங்களேன். இதுதான் நம்ம நீ ஜாயிண்ட்டுன்னு வைங்க. இது நம்மளோட தொடை, இது நம்மளோட கால். ஸோ நம்ம இந்த தொடையும் காலையும் மூவ் பண்ணும் போது எவ்வளோ ரெசிஸ்டன்ஸுக்கு அகென்ஸ்டாக நம்ம மூவ் பண்ணுறோமோ அவ்வளோ ஃபோர்ஸ் இந்த ஜாயிண்ட்டுக்குள்ளே போய் தேவமானம் எடுத்துகிட்டு வரும். ஆனால் அதே அளவுக்கு மேலே இருக்க மசிலும் கீழே இருக்க மசிலும் நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரென்தன் ஆகும். சரியா? ஸோ உங்களுக்கு எந்த பாயிண்டில் முட்டி தேவமானம் மசில் ஸ்ட்ராங் ஆகிறத விட அதிகமாகுதோ உங்கள் மூளை உங்களை அந்த பாயிண்ட்டுக்கு மேலே எக்ஸசைஸ் பண்ண விடாது. வேர் ஜாயிண்ட் டேமேஜ் இன் த மூவ்மெண்ட் எக்ஸீட்ஸ் தி ஸ்ட்ரென்த் ஆர் ஹைப்பர்ட்ராஃபி பாசிபிள் ஃபார் த மூவ்மெண்ட். புரியுதா உங்களுக்கு? ஸோ இந்த மூவ்மெண்ட் பண்ணிங்கன்னா ஜாயிண்ட்டில் வர தேவமானம் அதிகமாயிரும் இன்னும் மூளை நினைச்சிச்சுன்னா உங்களை அந்த மூவ்மெண்ட் பண்ண விடாது. அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸில் தான் இந்த நான் சர்ஜிக்கல் இன்டர்வென்ஷன்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எஸ்பெஷலி யங்கர் பீப்புள், யார் நீங்கள் ஆக்டிவாக இருக்கீங்களோ. ஏன்னா ரெஸ்ட்டு உங்களை ஹெல்ப் பண்ணல, மெடிகேஷன்ஸ் உங்களை ஹெல்ப் பண்ணல, ஃபிசியோதெரப்பி உங்களை ஹெல்ப் பண்ணல, நல்லா உங்கள் காலெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்குன்னா நம்ம இன்ட்ரா ஆர்டிகுலர் இன்ஜெக்ஷன்ஸ் எடுத்துக்கலாம். அப்படின்னா ஸ்டெரைலாக ஆப்ரேஷன் தியேட்டரில் வச்சு முட்டிக்குள்ளே நம்ம சில செல்ஸ் இன்ஜெக்ட் பண்ணலாம். இந்த செல்ஸ் வந்து என்ன பண்ணுன்னா முட்டியோட இன்ஃப்ளமேஷனை கம்மி பண்ணும். இந்த இன்ஃப்ளமேஷன் வந்து ஒரு 6 வாரத்துக்கோ இல்லை 3 மாதத்துக்கோ கம்மி ஆச்சுன்னா என்ன ஆகும்னா, நீங்கள் ஒரு மூவ்மெண்ட் பண்ணுறீங்கல்ல, அந்த மூவ்மெண்ட் பண்ணும்போது இந்த முட்டியில் எவ்வளோ தேவமானம் ஆகுதோ அதை விட அதிகமாக உங்கள் மசில் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகும். ஏன்னா இந்த இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் உங்கள் இன்ஃப்ளமேஷனை கம்மி பண்ணியிருக்கும். ஸோ ஒரு ஸ்டேஜில் உங்கள் மசில்ஸ் அவ்வளோ ஸ்ட்ராங் ஆயிரும், உங்கள் முட்டியில் இன்ஃப்ளமேஷன் இருக்காது, உங்களுக்கு இன்ஜெக்ஷன் வந்து தேவைப்படாது. ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ நான் ட்ரைனிங் ஆரம்பிக்கும் போது போஸ்ட் எம்பிபிஎஸ்லாம் நான் 2003 எம்பிபிஎஸ் முடிச்சேன்னா அந்த டைம்லலாம் முட்டியில் ஸ்டிராய்டு இன்ஜெக்ஷன்ஸ் நிறைய போடுவாங்க. ஸோ ஸ்டிராய்டு இன்ஜெக்ஷன்ஸ் போட்டால் 2 கேட்டகரி இருப்பாங்க பேஷண்ட்ஸ். ஒரு கேட்டகரி பேஷண்ட்ஸுக்கு நல்ல சூப்பராக வேலை செஞ்சிடும். ஒரு கேட்டகரி பேஷண்ட்ஸுக்கு 2 வாரம் இல்லை 4 வாரம் இல்லை 6 வாரம், அவங்க வந்து 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி வந்து இன்ஜெக்ஷன் போட்டு போயிட்டே இருப்பாங்க, 2 வருஷத்துக்கு போடுவாங்க, அதுக்கப்புறம் நீ ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு வருவாங்க. இதுதான் நடக்கும். ஸோ எனக்கு ஸ்டிராய்டு இன்ஜெக்ஷன்ஸ் ஏன் சில பேருக்கு வேலை செய்யுது, ஏன் சில பேருக்கு வேலை செய்யலைன்னு நான் ரிசர்ச் எல்லாம் படித்து பார்க்கும்போது இப்போது இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் ஆனப்புறம் என்னோட பாஸ்ட் லேர்னிங்கில் நான் யோசித்து பார்க்கும்போது எனக்கு என்ன தெரிஞ்சிச்சுன்னா,
யார் யாருக்கு மெட்டபாலிக் டிசீசஸ், டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், ஒபேசிட்டி அண்ட் மசில் மாஸ் ரொம்ப கம்மியாக இருந்துச்சோ அவங்களுக்கு ஸ்டெராய்ட்ஸ் வெறும் பெயின் ரிலீஃப் தான் கொடுத்துச்சு. யார் யார் ஆக்டிவாக இருந்தாங்களோ அவங்களுக்கு மெட்டபாலிக் டிசீஸ் இல்லையோ அவங்க அந்த ஸ்டெராய்ட்ஸை முட்டியில் போட்டுட்டு எக்ஸசைஸ் பண்ணி அவங்க முட்டியை நல்லா ஸ்ட்ரென்தன் ஆக்கி ப்ரோட்டீன் சாப்பிட்டாங்களோ அவங்களுக்கு ஸ்டெராய்ட்ஸ் கூட நல்ல லாங் டேர்ம் ரிலீஃப் வந்து கொடுத்துச்சுங்க. அது ரொம்ப கம்மி கோஹார்ட் ஆஃப் குரூப் ஆஃப் பேஷண்ட்ஸாக தான் இருக்கும். ஏன்னா எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி கரெக்டாக ப்ரோட்டீன் சாப்பிட்றவங்க அந்த டைமில் ரொம்ப கம்மியாக இருந்தாங்க. பட் ஸ்டில் ஸ்டெராய்ட்ஸ் கூட இப்போ வந்து ஒரு வருஷத்துக்கு 3 வாட்டிக்கு மேலே போடக்கூடாது, அது மேலே கார்டிலேஜ் எல்லாம் டேமேஜ் ஆகுதுன்றதுனால நாங்கள் ஸ்டெராய்ட்ஸே யூஸ் பண்ணுறதில்ல. நான் ஸ்போர்ட்ஸ் சர்ஜன்ன்றதுனால ஸ்டெராய்ட்ஸ் யூஸ் பண்ணுறதில்ல. அதுக்கு ஒரு ரீசன் என்னென்னா, எனக்கு ஸ்டெராய்ட்ஸ் மேலே ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அவங்க டயபெட்டிக்காக இல்லாமல் இருந்தாங்கன்னா ஸ்டெராய்ட்ஸ் ஆர் ஃபென்டாஸ்டிக். பட் ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிஸில் நம்ம ஸ்டெராய்ட்ஸு டெண்டனுக்குள்ளே போட்டுறோன்னு வைங்களேன், பை மிஸ்டேக் கொஞ்சம் ஸ்டெராய்டு உள்ளே போயிடுது. அந்த டெண்டனில் ஃபைப்ரோசிஸ் வந்து ஸ்ட்ரெச் பண்ணும் போது டயர் ஆயிரும். ஸோ இதனால நான் நிறைய ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிஸ் பார்க்கறதுனால நாங்கள் ஸ்டெராய்ட்ஸ் இன்ஜெக்டே பண்ணுறதில்ல. பட் ஸ்டெராய்ட்ஸுக்கு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ரோல் இருக்குது, எஸ்பெஷலி நீங்கள் லைஃப் ஸ்டைலும் எக்ஸசைஸும் நீங்கள் பண்ணிங்கன்னா. ஸோ இதில் என்ன சொல்ல வரேன்னா, தி சீப்பஸ்ட் அண்ட் ஈஸியஸ்ட் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் உங்களுக்கு அவைலபிள் ஆப்ஷன் வந்து இன்ட்ராஆர்டிகுலர் ஸ்டெராய்டு இன்ஜெக்ஷன். இந்த ஸ்டெராய்டு இன்ஜெக்ஷனோட சேர்ந்து நீங்கள் ஹைலூரானிக் ஆசிட் இன்னும் ஒரு இன்ஜெக்ஷன் சேர்த்து நீங்கள் போட்டுக்கலாம். அந்த ஹைலூரானிக் ஆசிட் என்னென்னா அது ஒரு லூப்ரிகண்ட் இன்ஜெக்ஷன். சரியா? அந்த லூப்ரிகண்ட் இன்ஜெக்ஷன் என்ன பண்ணுன்னா, நம்ம முட்டிக்குள்ளே நம்ம போடும்போது முட்டிக்குள்ளே அந்த ரொம்ப ஃப்ரிக்ஷன் இருந்துச்சுன்னா அதை கம்மி பண்ணும். அதை நம்ம ஸ்டெராய்டோட நம்ம மிக்ஸ் பண்ணி போடும்போது அது நிறைய சர்ஜன்ஸ் அந்த காம்பினேஷன் யூஸ் பண்ணி நான் லேர்ன் பண்ணிட்டு இருக்கும் போது நான் பார்த்துருக்கேன். ஸோ அந்த காம்பினேஷனில் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எக்ஸசைஸு கரெக்டாக ப்ரோட்டீன் எல்லாம் எடுத்திங்கன்னா அதுவும் உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் காஸ்ட் எஃபெக்டிவ் ஆப்ஷன்ஸ், உங்களுக்கு எந்த ஊரில் வேணால் உங்களுக்கு கிடைக்கும். பட் இந்த ஆப்ஷன் உங்களுக்கு செட் ஆகுமான்னு போய் ஒரு டாக்டரை பாருங்கள். ஏன்னா உங்கள் நீ ஜாயிண்ட் இருக்க ஸ்டேட்டஸ் வச்சு தான் எதுன்னு எங்களால் ஜட்ஜ் பண்ண முடியும். மூணாவது ஆப்ஷன் என்னன்னு எடுத்திங்கன்னா, இப்போது ரீஜெனரேட்டிவ் ஆப்ஷன்ஸ் வருது. ரீஜெனரேட்டிவ் ஆப்ஷன்ஸ்னால் என்னென்னா, நம்ம ரத்தத்துலேருந்தோ நம்மளோட எலும்புக்குள்ளே இருக்க மஜ்ஜையிலேருந்தோ போன் மேரோலேருந்தோ நம்ம ஃபேட்லேருந்தோ செல்ஸை எடுத்து நம்ம முட்டிக்குள்ளேயோ நம்ம டிஷ்யூஸ்குள்ளேயோ போடுறது. அதில் ரொம்ப காமனாக யூஸ் பண்ணுறது என்னென்னா பிஆர்பி இல்லை பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மா. ஸோ பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மானா என்ன? நம்ம ரத்தத்தில் 3 வகையான செல்ஸ் இருக்குது. ஆர்பிசி இருக்குது, டபிள்யூபிசி இருக்குது, பிளேட்லெட்ஸ் இருக்குது. டபிள்யூபிசி வந்து இம்யூனிட்டிக்கு ரொம்ப முக்கியம். ரெட் பிளட் செல்ஸ் வந்து ஹீமோகுளோபின் ஆக்சிஜனை எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப முக்கியம். இந்த பிளேட்லெட்ஸோட வேலை என்னென்னா ரத்தத்தை கிளாட் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஹீல் பண்ணுறது. ஸோ அந்த ஹீலிங் ஃபேக்டர்ஸோட பேர் தான் க்ரோத் ஃபேக்டர்ஸ். ஸோ இந்த பிஆர்பின்னா பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மானா அந்த பிஆர்பியை மட்டும் உங்கள் ரத்தத்துலேருந்து எடுத்துகிட்டு அதை ஆக்டிவேட் பண்ணி பிரேக் பண்ணிவிட்டு அந்த க்ரோத் ஃபேக்டர்ஸை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி எங்கே உங்களுக்கு இன்ஜுரி இருக்கோ ஆர்த்ரைட்டிஸ் இருக்கோ அங்கே போடுறது. அதுதான் பிஆர்பி. ஸோ இந்த பிஆர்பிலேயே எவ்வளோ நம்ம டோசேஜ் நம்ம போடுறோன்றது ரொம்ப முக்கியம். ஸோ உங்களுக்கு ஏர்லி ஸ்டேஜ் இருக்குது, ரொம்ப கம்மியான இன்ஜுரி இருக்குன்னா நம்ம 20 ml இல்லை 30 ml நம்ம பிளட் எடுத்து போட்டாலே போதும். ஆனால் ரிசர்ச் படி இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, சிக்னிஃபிகண்ட் ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் இருந்துச்சுன்னா அட்லீஸ்ட் நம்ம 10,000 பில்லியன் பிளேட்லெட்ஸ் ஆகுது இன்ஜெக்ட் பண்ணாதான் அவங்களுக்கு ரிலீஃப் இருக்குன்னு போடுறோம். அப்படின்னா நம்ம மினிமம் ஒரு 80 to 100 ml பிளட்டாவது எடுத்து இன்ஜெக்ட் பண்ணணும். ஸோ நீங்கள் பிஆர்பி நீங்கள் எடுத்திருக்கீங்கன்னா உங்கள் நோய்க்கு ஏற்ற டோசேஜ் நீங்கள் போட்டிங்களான்றது மட்டும் நீங்கள் கவனிச்சுக்கணும். ஏன்னா இந்த சூப்பர் டோஸ் இன்ஃபர்மேஷன் இப்போ ரீசெண்டாக தான் வந்திருக்கு. த ஹையர் த டோஸ் த பெட்டர் த ரிசல்ட்ன்றது. ஸோ பிஆர்பிக்கு அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டெம் செல் இன்ஜெக்ஷன்ஸ். ஸ்டெம் செல் இன்ஜெக்ஷனில் போன் மேரோ கான்சென்ட்ரேட் இன்ஜெக்ஷன் சொல்கிறோம், நம்ம ஃபேட் இன்ஜெக்ஷன் சொல்கிறோம். அது ரெண்டுமே பேர் மாதிரி எங்க போன் மேரோலேருந்து ஒரு சின்ன நானோஸ்கோப்போ இல்லைனா ஒரு நீடில் மாதிரி போட்டு பார்த்து எடுக்கிறது தான் போன் மேரோ. அதில் நம்ம கார்டிலேஜுக்கு, நம்ம போனுக்கு, நம்ம லிகமெண்ட்ஸுக்கு, நம்ம டிஷ்யூஸ் எல்லாம் ஹீல் ஆகிறதுக்கு நிறைய க்ரோத் ஃபேக்டர்ஸும் இருக்குது, காலனி ஃபார்மிங் யூனிட்ஸும் இருக்குது, சில ஸ்டெம் செல்ஸும் இருக்குது இதே மாதிரி ஃபேட்டில். ஸோ இந்த செல்ஸ் எல்லாம் எடுத்து இந்த செல்ஸை நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம முட்டிக்குள்ளே ஒரு சின்ன கேமரா மாதிரி போட்டு முட்டி தேய்மானத்தில் சில கார்டிலேஜோட பிட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லைங்க, அந்த பிட்ஸ்லேயே நல்ல பிட்ஸ் எல்லாம் நம்ம ஃபில்டர் பண்ணி அதை ஒரு ப்ராடக்ட் மாதிரி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி ஜெல் மாதிரி ஆக்கி இந்த ஸ்டெம் செல்ஸோட மிக்ஸ் பண்ணி ஒரு பேஸ்ட் மாதிரி ஆக்கி அதை உங்கள் முட்டியில் எங்கெங்கே தேய்மானம் இருக்கோ அங்கே கூட போய் நம்ம பிளேஸ் பண்ணலாம். இதுவும் நம்ம வந்து ஆத்ரோஸ்கோப்பில் பண்ணலாம், இல்லைனா நானோஸ்கோப்பில் பண்ணலாம். ஸோ நானோஸ்கோப்ன்றது ஒரு புது விஷயம். அது ஒரு நீடில் மாதிரியே இருக்கும்.
சரியா, ரொம்ப சின்னதாக இருக்கும், ஒரு கேமரா இருக்கும். ரெண்டுத்துலேயும் நாங்கள் ரெண்டுமே பண்ணுறதுனால என்ன மெயின் டிஃப்ரென்ஸ்னால், அந்த ஆர்த்ரோஸ்கோப் வந்து ஒரு வெட் ஸ்கோப். அப்படின்னா நம்ம ஆர்த்ரோஸ்கோப் யூஸ் பண்ணோன்னா முட்டிக்குள்ளே தண்ணி போட்டுட்டு, நம்ம தண்ணி போட்டால் தான் நம்மளால் உள்ளே பார்க்க முடியும், அப்போ தான் முட்டி ஸ்ட்ரெச் ஆகும். ஸோ ஜென்ரலாக நாங்கள் ஆர்த்ரோஸ்கோப் யூஸ் பண்ணும் போது ஃபுல்லாக முட்டியை ட்ரை ஆக்கினப்புறம் ஆர்த்ரோஸ்கோப்பை உள்ளே போட்டு திரும்பவும் உள்ளே பிளேஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்டெம் செல்ஸ் எல்லாம் பிளேஸ் பண்ணுறோம், இல்லைன்னா இந்த கார்டிலேஜ் ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு ஆர்த்ரோஸ்கோப் பண்ணி எல்லா ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு ட்ரைனி ஆக்கிட்டு அதை க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நானோஸ்கோப் யூஸ் பண்ணி கூட நம்ம கரெக்டாக லொக்கேஷனில் பார்த்து நம்ம பிளேஸ் பண்ணலாம். இல்லை ஆர்த்ரோஸ்கோப்பே யூஸ் பண்ணாமல் நம்ம நானோஸ்கோப் வச்சு கூட பிளேஸ் பண்ணலாம். சாரி, நான் அது கொஞ்சம் சிம்பிளாக சொல்லணுன்னு தான் நான் நினச்சேன். அது பேசி கொஞ்சம் டெக்னிக்கல் ஆயிடுச்சு. ஸோ பேசிக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டிராய்டு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸ்டிராய்டு இன்ஜெக்ஷன்ஸ் எங்கே வேணால் போடலாம். அதுவும் உங்களுக்கு ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி தான். அதனால் ஒரு வாட்டி இல்லை 2 வாட்டி நீங்கள் போட்டுக்கிறது நல்லது. அதோடு சேர்ந்து ஹைலூரானிக் ஆசிட் இன்ஜெக்ஷன்ஸ் இருக்குது, பிஆர்பி இன்ஜெக்ஷன்ஸ் இருக்குது, போன் மேரோ இன்ஜெக்ஷன்ஸ் இருக்குது, ஃபேட் செல் இன்ஜெக்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் இதோடெல்லாம் சேர்த்து ஒரு ரொம்ப நல்ல ஆப்ஷன் சயின்டிஃபிக்காக வந்திருக்கிறது வந்து ஓசோன் இன்ஜெக்ஷன்ஸ். ஸோ ஓசோன்ன்றது O3 அப்படின்னா, ஆக்சிஜன்ன்றது O2, ஓசோன்ன்றது O3. அந்த O3 வந்து ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட். ஸோ அதை நம்ம முட்டிக்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணோன்னா அதை நம்ம பிஆர்பி ஓடையும் இன்ஜெக்ட் பண்ணலாம், ஹைலூரானிக் ஆசிட் ஓடையும் இன்ஜெக்ட் பண்ணலாம், தனியாகவும் இன்ஜெக்ட் பண்ணலாம். அது வந்து என்ன பண்ணோன்னா, எப்படி நம்ம ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எடுக்கிறோம்ல, அந்த குளூட்டாதயோன், சூப்பர் ஆக்சைடு டிஸ்மியூட்டேஸ், அந்த கேட்டலேஸ், அந்த பேருங்கள்லாம் இருக்குல்ல. ஸோ இந்த ஓசோன் எந்த ஏரியாவில் நம்ம போடுறோமோ அந்த ஏரியாவில் போய் இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் அதே எண்டோஜீனஸாக அங்கே ப்ரொடியூஸ் பண்ணி அங்கே இருக்க அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸை, டாக்ஸின்ஸ் எல்லாம் கம்மி பண்ணிவிட்டு அங்கே இன்ஃப்ளமேஷனையும் கம்மி பண்ணி அங்கே பிளட் ஃப்ளோவையும் இன்க்ரீஸ் பண்ணணும்னு ரிசர்ச்சில் இப்போ கிளியராக போட்டிருக்கு. அண்ட் இதுக்கு நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு இப்போ நிறைய மெட்டா அனாலிசிஸும் வந்துருச்சு. இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் நம்ம வந்து கேட்கும் போது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். சில ஆப்ஷன்ஸ் இதில் ரொம்ப சிம்பிள் ஆப்ஷன்ஸ், ஓபி ஆப்ஷன்ஸ். நீங்கள் டைரெக்டாக வந்து ஓபி இன்ஜெக்ஷனாகவே அதை போட்டுட்டு போயிடலாம். சில ஆப்ஷன்ஸுக்கு அட்மிஷன் உங்களுக்கு தேவைப்படும். ஆர்த்ரோஸ்கோபி எல்லாம் நம்ம பண்ணுறோம்னா உங்களுக்கு அட்மிஷன் தேவைப்படும். பட் இது எல்லாத்துலேயுமே ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இது எல்லா ப்ரொசீஜர்ஸுமே உங்களை இமீடியட்டாக மூவ் பண்ணி நீங்கள் லிஃப்ட் பண்ணுறதுக்கு, உங்களை தானே ஸ்ட்ராங் ஆக்கிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் ரெஸ்ட் எடுக்கும் போது எனக்கு வலி இல்லை டாக்டர் இன்றது மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்குதுன்னா, இந்த ப்ரொசீஜர்ஸோடு சேர்ந்து நீங்கள் நிறைய ப்ரோட்டீனும் எடுத்து நல்லாவும் எக்ஸசைஸும் நீங்கள் பண்ணியிருக்கணும். ஏன்னா இந்த ப்ரொசீஜர் வந்து உங்களுக்கு ஜஸ்ட் பெயின் ரிலீஃப் கொடுக்கும். அந்த பெயின் ரிலீஃப் எதனால வருதுன்னா, இன்ஃப்ளமேஷன் அங்கே குறைஞ்சி அங்கே டிசீஸ் குறையிறதுனால. ஆனால் இந்த ட்ரீட்மெண்ட் உங்களோட ட்ரிகர்ஸை எடுக்காது. எதனால இது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸில் வந்துச்சோ அந்த ட்ரிகரை இது எடுக்காது. அந்த ட்ரிகர்ஸ் என்ன? ஒபேசிட்டி, தப்பான டயட், மோசமான டயட், எக்ஸ்ட்ரா கேலரிஸ், ரொம்ப சுகர், ஆல்கஹால், லேக் ஆஃப் எக்ஸசைஸ், லேக் ஆஃப் ஸ்லீப், நிறைய விஷயமா இருக்கலாம். ஸோ இந்த ட்ரீட்மெண்ட் வந்து ஒரு டைமுக்கு தான் இந்த ட்ரிகர்ஸ் எல்லாத்தையும் பிளாக் பண்ணி வைக்கும். நீங்கள் இந்த டைம்குள்ளே உங்களை தானே ஸ்ட்ராங் ஆக்கி இந்த ட்ரிகர்ஸ் எல்லாம் நீங்கள் தள்ளலைன்னா என்ன நடக்குதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீ ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்ச சர்ஜரிங்க. நான் ஆக்சுவலாக ட்ரெயின் பண்ணதெல்லாம் நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி நான் பண்ணோன்றதுனால தான். அண்ட் இப்போ கூட நாங்கள் நிறைய நீ ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் ரெகுலராக நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். பட் நீ ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் கூட இப்போது நிறைய பேஷண்ட்ஸுக்கு ரிசர்ச் படி 12 to 21 இயர்ஸ் லாஸ்ட் ஆகணும். யார் லீனாக இருக்காங்களோ, எக்ஸசைஸ் பண்ணுறாங்களோ, கரெக்டாக டயட் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு 21 இயர்ஸ் லாஸ்ட் ஆகுங்க. ஆனால் நான் இந்தியாவில் என்ன பார்க்குறேன்னா, ஒரு 8 to 10 இயர்ஸ்லேயே நிறைய பேருக்கு வலி வந்துடுது. அந்த வலி வர்றதுக்கு ரீசன் என்னென்னா, அந்த நீ ரீப்ளேஸ்மெண்ட்டில் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ அந்த நீ ரீப்ளேஸ்மெண்ட் என்னன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். உங்கள் எலும்பை அறுத்து சிமெண்ட் வச்சு நாங்கள் மெட்டல் முட்டி உள்ளே வச்சுருவோம், சரியா? நீங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு என்ன இருந்தாலும் ஒரு 6 வருஷத்துலேருந்து 10 வருஷத்துக்கு அங்கே வலி இருக்காது. ஏன்னா அந்த சிமெண்ட் அதை டைட்டாக பிடிச்சிக்கும். பட் நீங்கள் ஆரம்பத்தில் உங்கள் மசில்ஸை ஸ்ட்ராங் ஆக்கலைன்னு வைங்களேன், எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணி உங்கள் மசில்ஸை ஸ்ட்ராங் ஆக்கலை, ப்ரோட்டீன் எடுக்கலை, நீங்கள் டயட் எடுக்கலைன்னா ஓவர் டைம் என்ன ஆகும்னா, நீங்கள் நடக்க அந்த மசில்ஸால் ஸ்ட்ரெஸ்ஸு பேர் பண்ணாமல் அந்த சிமெண்ட் போன் இன்டர்ஃபேஸ்னு சொல்லுவோம். எங்கே போய் அந்த மெட்டலில் நாங்கள் சிமெண்ட்டில் போட்டிருக்கோமோ அங்கே உங்களுக்கு லூசனிங் ஆரம்பிச்சிடும்.
ஏன்னா அங்கே ரொம்ப ஸ்ட்ரெஸ் போகிறதுனால. எப்படி உங்களுக்கு ஆஸ்டியோ ஆர்த்தரைட்டிஸ் ஃபர்ஸ்ட் பிளேஸில் வந்துச்சோ எதனால நாங்கள் நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுவோம். ஸோ எந்த ப்ரொசீஜராக இருந்தாலும் நீங்கள் எப்போ பண்ணணும்னா எக்ஸசைஸ் நல்லா பண்ணிட்டீங்க, ப்ரோட்டீன் நல்லா சாப்பிட்டீங்க, ஆனாலும் உங்களுக்கு வலி இருக்குன்னா தான் ப்ரொசீஜர். அண்ட் ப்ரொசீஜர் பண்ணப்பறம் ரெஸ்ட்டில் மட்டும் எனக்கு வலி இல்லைன்றதை வச்சு நீங்கள் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கக்கூடாது. நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணி நல்லா ப்ரோட்டீன் சாப்பிட்டு கரெக்டாக ட்ரைனிங் ப்ரோக்ராம் போட்டு எந்தெந்த ஆக்டிவிட்டீஸ் நீங்கள் இந்த ப்ரொசீஜருக்கு முன்னால் பண்ணிட்டு இருந்தீங்களோ அந்த ஆக்டிவிட்டீஸ் அட்லீஸ்ட் உங்களால் திரும்பி பண்ண முடியணும். அண்ட் அதை விட நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் ஆகணும். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஒரு சிம்பிளாக என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு தான் நான் சொல்லலான்னு வந்தேன். பட் இது என்னோட டாபிக்ன்றதுனால நான் கொஞ்சம் எக்ஸ்பேன்ஷனில் நான் போயிட்டேன். ஸோ இன்றைக்கி நான் பேசின இந்த நான் சர்ஜிக்கல் டாபிக்ஸை பற்றியோ இல்லைனா நீ ரீப்ளேஸ்மெண்ட்டை பற்றியோ இல்லைனா இந்த கார்டிலேஜ் ப்ரொசீஜரை பற்றியோ எதை பற்றியாவது நான் ஸ்பெசிஃபிக்காக இன்னும் டீட்டெயிலில் நான் பேசணுன்னா கீழே கமெண்ட்ஸில் போடுங்க. அண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, த கோல் ஆஃப் எனி இன்டர்வென்ஷன், நம்ம உடம்புல எந்த ப்ரொசீஜர் நம்ம பண்ணுறோமோ, நம்ம முட்டியில் ஒரு ப்ரொசீஜர் நம்ம பண்ணுறோன்னா அந்த முட்டியை வச்சு நம்மளால் அந்த ப்ரொசீஜருக்கு அப்புறம் நல்லா மூவ் பண்ண முடியும். சரியா? அதுதான் இந்த ப்ரொசீஜரோட கோல், நாட் பெயின் அட் ரெஸ்ட்ன்றது இந்த வீடியோலேருந்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ நீங்கள் என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்களோ எக்ஸசைஸும் ப்ரோட்டீனும் தான் உங்கள் மூவ்மெண்ட்டுக்கு கேரண்டின்றது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ வெரி மச். அடுத்த வீடியோவில் கூடிய விரைவில் பார்ப்போம்.